என்னடா பாய்ஸ் பாடு பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஏன்டா முன்னாடி எல்லாம் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் எப்படா ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்டா. இப்போ ஏன்டா ரிலீஸ் ஆச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கோம்டா. இங்க வாடா, ஓபனிங்ல ஜெய்ஸ்வால ஸ்குவாட்ல எடுத்த ஓகே, ரிசர்வ்ல ஏன்டா கில் எடுத்து வச்சிருக்க? அதுவாப்பா, ஜெய்ஸ்வாலுக்கு பேக்கப்பா கில் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்டா ஜெய்ஸ்வாலே ஓபனிங்க்கு பேக்கப் தான்டா, இதுல வேற ஜெய்ஸ்வாலுக்கு பேக்கப்பா கில் எடுத்து வச்சிருக்காங்களா? சரிடா, அத விட்றா, நீ பவுலிங்க்கு வரா. சஹல் குல்தீப் கூட ஓகே, ஜடேஜா இருக்கும்போது எதுக்கு அக்ஷர் பட்டேல் எடுத்து வச்சிருக்கீங்க? அதுவாப்பா, இப்ப ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கேன், அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணும்ல. அதனாலதான் அக்ஷர் பட்டேல் எங்க போனாலும் கூடவே கூட்டு போய் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு சேட்னரோ அத மாதிரி இந்தியன் டீமுக்கு ஒரு அக்ஷர் பட்டேல். ஆமா ஆமா. ஸ்பின்னர் கூட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டுக்கு வா. என்னடா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், அப்படியே ஆர்சிபி பவுலிங் யூனிட் மாதிரி எடுத்து வச்சிருக்க. வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் சிராஜ் எல்லாம் எடுத்திருக்கோம், அப்படி வந்து இப்படி சொல்ற? சிராஜை எடுத்து வச்சிருக்கிறதுனால தான் அப்படி சொல்றேன். அத விட்றா, இங்க பாடுறா, பொம்மரா ஹர்ஷித் கூட ஓகே, எதுக்குடா நடராஜன் எடுக்கல? நீங்க சொல்றா பதில் சொல்றாங்க. சொல்றா பதில் வாய் திறந்து. நடராஜன் எடுக்கலாம் தான் பார்த்தோம், பட் அவரை விட ஸ்கில்ஃபுல்லான 2 பவுலர் இருந்தாங்களா, அதனால நடராஜன் எடுக்க முடியலப்பா. எவன் அந்த ஸ்கில்ஃபுல் பவுலர்? நம்ம கலியில இருக்கும்போது ஆபியஸ் கான். ஏய் அடிச்சு போடாண்டா, இவங்க எல்லாம் ஒரு பவுலரடா. நடராஜன் எடுக்கல. நடராஜன் ஏன்டா எடுக்கல? ஏன் நாங்க நடராஜன் எவ்வளவோ எடுக்கலாம் ட்ரை பண்ணோம்ப்பா. சரி, ஆனா ஒரு நூல் இழையில அவரோட வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. என்ன இலையில? நூல். என்ன இலை? நூல். ஏய் அந்த நூல் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். ஒன்னு கேட்கணும், அந்த நூல்ன்றாங்களே என்னது அது? நூல்னா புத்தகம்ப்பா, புத்தகம் அடிக்க வச்சிருக்கிற இடம் தான்ப்பா நூலகம். ஓஹோ, அததான் சொல்லிட்டு போறாரா? எதுக்கு நமக்கு வம்பு? என்னடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல உன்ன சேக்கலன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஒன்னையெல்லாம் சேர்த்திருக்காங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வைஸ் கேப்டன்ரா நானு. இந்த ஊர்ல இருக்க பெருசங்க எல்லாம் பேட்டிங்கே வரலாம், பேட் தூக்கிட்டு விடுவாங்களே, அந்த மாதிரி வைஸ் கேப்டன் அப்படிங்கறத வச்சு எல்லா மேட்சும் விளையாடுறோம்ல. வேற கவுண்டர் ஏதாவது சொல்லு. உனக்குலாம் இந்த கவுண்டரே போதுட்டா. எங்க பாரா எல்லாரும் அவுட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த போன வாட்டி அடிச்ச பாரு ஒரு 60 ரன், அத மாதிரி இந்த வாட்டி போய் ஒழுங்கா அடி. போ, ரன் வர மாட்டேங்குது போ. எதுக்குப்பா? எதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து 50 60 70 அடிப்பேன். ஆமா, நீ நோகாம வந்து திலக்கு ஒரு மாக்கு இன்டென்ட் இல்ல, அக்ஷர் பட்டேல் ஓவர்ல அடிச்சிருக்கலாம், அதனாலதான் நாங்க மேட்ச் தோத்தோம் அப்படின்னு எவ்வளவு பழைய தூக்கி போட்டு போவ. மைக்ல சொன்னது இப்படி இவனுக்கு கேட்டுச்சு. ஏய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அது தவறு நடந்தா நான் தட்டி கேட்பேன். தவறு பண்றதே நீதான்டா. என்னடா தவறு பண்ண? நான் ஒவ்வொரு மேட்ச்லயும் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவா? 100 பாலுக்கு 10 ரன் அடிக்கிறேன். 100க்கு மேல 150 60 அப்படியே ஏறி போயிட்டே இருக்கும் ஸ்ட்ரைக் ரேட். உனக்கு அப்படியா? 30 பாலுக்கு 60 ரன். என்னடா ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம்? 30க்கு 60 ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, 9 பாலுக்கு 10 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். ஆமா, பால் கம்மி இல்ல, நீ 30 பால் இல்ல. அப்போ நீங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட் விளையாடுறீங்க, என்னாலதான் மேட்ச் தோக்குது. ஆஃப் கோர்ஸ் அதான் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப அவுட் ஆயிடுவேனா, நீங்க பேட்டிங் விட்டு ஜெயிச்சீங்க. நின்னு நிதானமா ஜெயிச்சுட்டு தான் வரணும், சரியா வைஸ் கேப்டன்? என்னடா என்ன மாட்டி விட்டு போறான்? வாரா ஏண்டா டேய், வெறும் 140 ரன் தான் அடிச்சிருவாங்க. நான் மட்டும் அந்த இடத்துல இன்னைக்கு நின்று இருந்தேன் 280 560 அடிச்சு வெளுத்துருக்கேன். ஒரு மேட்ச் அடிக்கலாம் பரவாயில்ல, நீ எல்லாம் ஒரு மேட்ச் அடிக்க மாட்டற. வாய் பேசினா சாவ அடிச்சிருவேன். டேய் கேப்டன் பேசுறானே. கேப்டன் தானே? ஆமாடா கேப்டன்ரா. 144 இந்த டிஃபன் பண்ணு. ரன் வேற கம்மியா இருக்கு, போட்டா அடி வெளுத்துருவாங்களே நம்ம ஓவர்ல. எப்படி தப்பிக்கிறது? தம்பி இன்னைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? எப்பவுமே வந்து நான் இனிமேல் ஆரம்பிக்கிறேன், இன்னொருத்தவங்களுக்கு வழி விடலாமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். யாருக்கு? இன்னைக்கு நீ போடு. ஆமா உன் திறமையை காமிக்கணும், அதுக்காக தான்ப்பா நான் உனக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிட்டு ரெண்டாவது ஓவர் போடு. என்ன நம்மகிட்ட குடுக்குறான், என்ன பண்றது? ஐடியா கிடைச்சிருச்சு. தம்பி இங்க வாங்கல, பேண்ட் மாதிரி இன்னொருத்தர் போட்டு போற. அவர் யாரு? கோச் இருக்காருல்ல, அந்த பையன் ஓவர் கொடுங்க, நல்லா போடுவான் அந்த பையன். கோச்? ஆமா கோச்சி போட்டான்பா. கோச்சி போட்டான். அப்போ பும்ராட்ட கொடுங்க. பும்ராட்ட? ஆமா பும்ராக்கு அப்புறம் யார்கிட்ட குடுக்குறது? பும்ராக்கு அப்புறம் நம்ம சாவலா இருக்காரு, 10வது நபி இருக்காரு, அவர்கிட்ட எல்லாம் கொடுங்க. அது எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நம்ம பவுலர்ஸ் யாருன்னு காமி. அப்பாடா, 8 ஓவருக்கு ஒரு 40 ரன் தான் கொடுத்து நல்லா கண்டெயின் பண்ணிருக்கோம். அப்படியே போட்டு ஜெயிக்க வச்சிட வேண்டியதான். 8 ஓவருக்கு 40 ரன் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டைம். இந்த பேட்டை பாயிற நேரம். இப்ப பேட்ஸ்மேன் எல்லாம் பிரஷர்ல இருப்பாங்க, போட்டு அவுட் எடுத்துடலாம். தம்பி பால என்கிட்ட கொடுங்க. எதுக்கு? நான் போட போறேன், பாப்போம். நீ போட போறியா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு நல்லா போட்டு வச்சிருக்கேன். நீ போடுறா? நான் போடுவேன். போடுறா? நான் போடுவேன்டா. இப்ப பாரு.
டேய் என்னடா பண்ற? ம். நாங்க கஷ்டப்பட்டு ரன்னே கொடுக்காம பேட்ஸ்மேன்லாம் பிரஷர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டைம்ல நீ பந்து போட்டு விக்கெட் எடுத்துட்ட. இது வந்து டீம் ஒர்க், டீமுக்காக யோசிங்கடா. டீமுக்காக நீ யோசிச்சதுனா கேப்டன் வாங்கிப்படா. இப்படி எல்லாம் பேசாதடா. இன்னைக்கு நான் தான் லீடிங் விக்கெட் டேக்கர், நான் தான்டா 2 விக்கெட். டேய் டீமுக்காக யோசிடா. அது எங்களுக்கு வர வேண்டிய விக்கெட்ரா. நீ புடிங்கி போட்டு எடுத்துட்டு என்ன பேசிட்டு இருக்க? இத உர்றா. போன மேட்ச் எதுக்குடா சம்பந்தமே இல்லாம திலக் வர்மா மேல கட்டின? ஆமா, அவன் 50 அடிச்சான்ல, 50 அடிச்சது கூட எனக்கு ஓகேடா. அப்படியே ரோஹித் சர்மாட்ட அப்படியே ஓ ஆட்டி காமிச்சான் பாத்தியா, அதான்டா வன்மத்தை கக்கிட்டான் அந்த சேனாதி. நீ என்ன 50 போட போறியா? அவன் ஏப்பா நான் எதுவுமே போடலப்பா. நான் உன் கூட வந்து அப்படி சும்மா நின்னுட்டு இருப்பேன். ஓகே அந்த பயம் இருக்கணும். சொல்லுப்பா. நல்லா இருக்கேனா? என்னைக்கு நம்ம குறைச்சல சூப்பரா இருக்கிறேன். அப்படி இந்தியா டீம் வேற கேப்டன் ஆயிட்டேன். ஜாலியா தானே இருப்பேன். நீ நல்லா இருக்கேனா? ஆனா நாங்க நல்லா இல்ல. பாத்தலே இதுப்பா, சட்டையில வேற சாயம் போட்டுக்குது. போன வாட்டி வேற 4 பேர் கமெண்ட்ஸ் வேற சொன்னாங்க, கேக்கலையா நீ? போன வேர்ல்ட் கப்ல நீ அடி அடிச்சு கொடுத்தா என்ன டீம்ல எடுக்கலையா? ஏசியன் கப்ல பில்லரா இருந்தேன், என்னை வேர்ல்டு கப்ல எடுக்கல. எடுக்க மாட்டல? நீங்க எடுக்க மாட்டல? ஆனா அவுட் ஆயிருந்தா, அவுட் ஆகி செத்து அந்த குழியில படுத்துறா. அவுட் ஆகி செத்து அந்த குழியில படுத்துறா. பண்ணுடா பண்ணுடா, அந்த குழியில பண்ணா. போ போடா போ, அவுட் ஆகி எப்படி போ. வாடா ஸ்கை. என் பேரு ஸ்கை, நீங்க சொல்ல மாட்டப்பா நான் பொய். அப்படியே தொண்டை மேல ஒண்ணு வை. என்னடா வேர்ல்ட் கப்ல கஷ்டப்பட்டு நல்லா அடிச்சு கொடுத்த நாங்க டீம் விட்டு வெளியில இருக்கோம். வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து ஈஸியா தோக்கடிச்ச நீ டீமுக்குள்ள இருக்க. என்னடா நியாயம் இது? என்னடா ஏய், என்னடா நியாயம் அது? அவுட் ஆவடா, இப்பவே எங்க கண்ணு முன்னாடி நீ அவுட் ஆவற, அப்படியே வெளியே போற. வெளியே போய் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அப்படியே ஹார்ட் பிரேக் போடுற. நீ அவுட் ஆகி போடா. போக மாட்டேன் நானு. போடா. ஏன் ஏன்னா என் பேரு ஸ்கை, நான் சொல்ல மாட்டேன் பொய். என்னடா அதே பேசிட்டு இருக்கான்? போடா அங்க, போடா போடா. வாடா ஹர்திக் பாண்டியா. வைஸ் கேப்டன் பாண்டியா. அப்பதான் இங்க எல்லாருக்கும் போனோம். டேய் அதெல்லாம் விடுறா. உனக்கும் அந்த 40+5 அவருக்கும் தானடா பிரச்சனை. நியாயமா பார்த்தா ஒன்னதான வேர்ல்டு கப் கோல்ல எடுத்துக்க கூடாது. என்ன எடுக்க மாட்டாங்க? வலி எனக்கு புரியுது. என்னடா வழி உனக்கு புரியுது? நான் வைஸ் கேப்டன் ஆயிருக்க வேண்டியவடா. நான் வெளியில இருக்கேன்டா, நீ உள்ள இருக்கடா. அப்ப என்ன பண்ற நீ? வேர்ல்ட் கப்ல அடிச்சு நான் தான் வைஸ் கேப்டன் ஆயிருக்கணும். 100 பால் 60 அதுவா? அது உங்களுக்கு தேவையான விஷயம். ஏய் இங்க பால் 120 பால் தான்டா. என்ன அடி பண்ணி? டேய் சும்மா என்ன திட்டிட்டு இருக்காது, கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுவோமா? ஒரு தடவை உன் கூட ஆட் பண்ணக்கே என் மேல பிளாக் மார்க் விழுந்துருச்சு. இதுல 2வது ஆட் வர கூப்பிடுற, என்ன லைஃப் டைமா பேன் பண்ணி கிரிக்கெட்டே விளையாட விடக்கூடாது. அதனால உனக்கு ஆசை. போ வெளியே போ, கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிடு. பாண்டியா, வைஸ் கேப்டன் பாண்டியா. போடா. ஏப்பா நம்ம ஒரு ஆடு பண்ணுவோமா? டேய் போடா போடா.